ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் ஒரு குட்டி ஃபேமிலி ஸ்டோரி, குட்டி இல்லை கொஞ்சம் பெருசு தான். ஒரு 4 ஃபேமிலி பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் ரிச்சஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா ஓன் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு காசுனா பையனுக்கு செய்கிற அளவுக்கு கஷ்ட நஷ்டம்லாம் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரே பையன்தான், குமார். செகண்ட் ஃபேமிலி, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சேலரி பேஸஸாக. அப்பா அம்மா 2 பேரும். அவங்களுக்கு கபீர்னு ஒரு பையன் இருக்கான். மூணாவது ஃபேமிலி, அவங்களும் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே. அந்த ஃபேமிலிக்கு தாரான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. ஃபோர்த் ஃபேமிலி, புவர் ஃபேமிலியும் சொல்ல முடியாது, புவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு விவசாயி ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் அர்ஜுன், பொண்ணு பேர் மீரா. இதுதான் இன்ட்ரோ, குட்டி இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட் ஃபேமிலி குமார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பா அம்மா வந்து ரொம்ப க்ளோஸ் குமாருக்கு. அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே 2 பேர் ஜாலியாக 3 பேராக சேர்ந்து ஜாலியாக விளையாடுறதும் கூட. எனர்ஜி ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணுவான். ஏதாச்சும் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து அப்பா அம்மா கிட்டே ஷேர் பண்ணுவான் குமார். அது மாதிரி ஒரு நல்ல ஜாலியான க்யூட்டான பாய், சேட்டையான பாய் வீட்டில். ஆனால் ஸ்கூலில் வந்து அவனை சேர்த்துருங்க. அந்த ஸ்கூல் வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது கொஞ்சம் ஹை கிளாஸான பசங்க இருக்கவங்க. அவங்களோட ஹேபிட்ஸ் எதுவுமே வந்து குமாருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அவன் வந்து அவங்களோட அடாப்டே ஆகலை. இவன் எல்லாத்தை பற்றி பேசுகிறானே, ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிட்டான்னு ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணி, ஏன் குமார் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னன்னு எனக்கு தெரியல, இந்த என்விரான்மெண்ட்டும் இந்த இருக்க பசங்களும் எனக்கு சுத்தமாக என் கேரக்டருக்கு செட் ஆகலைப்பா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட 2 பேர்கிட்டையும் சொல்கிறான் குமார். அப்படியா, உன்னை வேறு ஸ்கூலில் நாங்கள் சேர்த்து விட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, ஓகேப்பா, வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் தேடும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூலில் நல்ல என்விரான்மெண்ட்டு, இது போல் நல்லா இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஓட ஸ்கோர்ஸும் சரி ஆக்டிவிட்டியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சி போனனால அந்த ஸ்கூலில் வந்து குமாரை சேர்க்குறாங்க. ஆல்ரெடி கபீர் மீரா அந்த ஸ்கூலில் தான் படிச்சிட்ருக்காங்க. அப்போது குமார் கொஞ்ச நாளாக கபீரும் தாராவும் பேசுறதும் பழகிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பிடிச்சி போச்சு. அப்போ இவனே வாலண்டரியாக போய் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறான். அப்படி பேசும்போது 3 பேரோட வேவ்லையும் செட் ஆகிடுச்சு. அதனால் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துட்டாங்க 3 பேரும். அப்போ சேர்ந்ததுலேருந்தே ஒரே வாழுத்தணும். ஆனால் நல்ல 3 பேருமே படிப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நல்லா சேட்டை பண்ண டிஃபன் பாக்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றதும், விளையாடிட்டு லூட்டி பண்ணுறதும் எல்லாமும் நல்லா ஜாலியாக போயிருந்துக்கு. அவங்க ஸ்கூல் லைஃப் போயிருந்துச்சு. அப்போது மீரான்னு ஒரு பொண்ணு அவங்களோட ஸ்கூலில் சேர்றான், அவங்க கிளாஸில். அப்படி சேரும்போது மீராவை பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல். 3 பேருமே வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க, எப்போவுமே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ மீரா ஒரு நாள் ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிருந்துச்சு. இப்போ கிழிஞ்சிருக்கும்போது அதை வந்து குமார் பார்த்து தாரா கிட்டே இது போடுன்னு சொன்னான். தாரா போய் அவர்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பா எப்போவுமே பிடி அப்போது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் மீரா கிட்டே கொடுக்குறான். அது மீரா வாங்கிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு வரும்போது கபீர் வந்து பார்த்துட்டு, என்ன இது தாராவோட ட்ரெஸ் ஆச்சு, ஏன் இவ போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ போய் தாரா கிட்டே கேட்கும்போது கபீர்கிட்ட சொல்கிறான், இது போலடா
கிழிஞ்சிருந்துச்சி. அவள் ட்ரெஸ் தாரா கிட்ட சொன்னால் அவள் கொடுத்தா ஒரு ட்ரெஸ்ஸு, அதான் சேஞ்ச் பண்ணா இவ அப்படின்னு சொல்லும்போது மீராவும் கேட்டுட்டு வந்து 3 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாத, இனிமே நம்ம 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஆகுறாங்க. எப்போவுமே குமார், கபீர், தாரா அவங்களோட ஃபுட்டோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் மாதிரி சாப்பிடுவாங்க. எப்பவுமே ப்ரோட்டீன், விட்டமின் இப்படி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 3 பேருக்கும். ஸோ கொஞ்ச நாளாக வந்து ஆவரேஜாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, எங்களுக்கு சாண்ட்விச் இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சாப்பாடு, பொரியல், குழம்பு, மோர் அது போல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார், கபீர், தாரா 3 பேரும் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. சொல்லும்போது ஷாக் ஆகுறாங்க, இது போல் சாப்பிட மாட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனாலும் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து 3 பேருமே மீரா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா மீரா எப்போவுமே பழைய சாதம், ரைஸு, ரசம் அது மாதிரி மட்டும்தான் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கீரை, காய் இதெல்லாம் அவளுக்காக எடுத்துகிட்டு வராங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது, இப்படி சாப்பிட மாட்டிங்களே நீங்கள் பர்கர் அது போல் தானே சாப்பிடுவீங்க, உங்கள் மம்மி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்களே அப்படின்னு மீரா கேட்குறா. அப்போ மீராவுக்கு சொல்கிறாங்க குமார், கபீர், தாரா, இல்லை நீ இப்படி சாப்பிடும்போது எங்களுக்கு அது பிடிக்கல, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போது மீராவுக்கு அது கேட்டு ரொம்ப ஹாப்பியாகிறா. உண்மையாலே நீங்கள் எனக்கு 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது, அப்படி சொல்லாத, நம்ம 4 பேருமே ஒன்று தான், நல்லது கெட்டது நம்மளால் முடியும் முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம 4 பேருமே அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே ஃபேஸ் பண்ணணும், ஒன்றா இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட பாண்டிங் இன்னும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மீரா நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் இதுக்கு நல்லா படிக்கிறா. ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து காசு இல்லை, அது மட்டும்தான் குறை. அதனால் அவள் வந்து அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் குமாருக்கும், கபீருக்கும், தாராவுக்கும் சொல்லி கொடுக்குறா. அப்போ அவங்களோட கிரேடும் இன்க்ரீஸ் ஆகுது. அதை பார்த்து பேரண்ட்ஸ், உங்கள் ஃபுட்டோட ஹேபிட்டும் மாறிடுச்சு. அவங்க எப்போவும் 3 பேர் ஃபேமிலியும் வந்து ஒரு நாள் கம்பைன் ஆகி ஜாயின் ஆகி வெளியே போயிட்டு வருவாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, கேட்குறாங்க, என்ன இது ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சாப்பாடும் நல்ல விதமாக சாப்பிட்றீங்க இப்போலாம் ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் வந்து குமார், கபீர், தாரா 3 பேருமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அப்பா எங்களுக்கு ஒரு மீரான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த பொண்ணு எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவா, அதுவும் இல்லாமல் நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பா, அதனால் நாங்கள் எங்கள் ஃபுட்டோட இதை மாற்றிக்கிட்டோம், ஃபுட்டும் மாற்றிக்கிட்டோம், நாங்கள் நல்லாவும் படிக்கிறோம், அதான் காரணம், மீரா தான் இந்த கிரெடிட்டுக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் போது, அப்படியா, அப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஃபேமிலியும் சொல்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. இது நல்ல விஷயம், உங்ககிட்ட வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேருக்கு, இது போல் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு பணம் பார்க்கக்கூடாது, நல்லது கெட்டது மட்டும்தான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட ப்ரௌடாக அவங்களும் ப்ரௌட் ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் லெசனாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு ஃப்ரெண்டுன்றவங்க எப்படி நம்ம அமைச்சிக்கணுன்னா, அவங்களோட கேரக்டர், அவங்கக்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கணும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு சொல்லுங்கள். பாய்.